பார்வதி விநாயகரை தன்னோட மகன்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறாங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இதை கேட்ட நந்தி உடனே அவர் காலடியில வந்து விழுக இவர் கேட்கிறாரு, பெரியவங்களான நீங்க ஏன் காலில் விழுந்தீங்க அப்படின்னு விநாயகர் கேட்கவும் நந்தி அதை கேட்டு ஆனந்தப்பட பார்வதி சொல்றாங்க, எல்லாரும் நீங்க இவனை பாத்துக்கோங்க, நான் போய் உங்க எல்லாருக்குமே உணவு செஞ்சுட்டு வரேன் அப்படின்றாங்க. விநாயகரும் சரின்னு சொல்ல அவங்க கிளம்புறாங்க. நந்தி தேவ சொல்ல, நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றது நானே ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு இவர். உடனே அவங்க வேகமா ஓடி போய் ஒரு தட்டுல துணியை மூடி எடுத்துட்டு வர்றாங்க. இதுல நிறைய பழங்கள் உங்களுக்காகவே பிரத்யேகமா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. சந்தோஷமா பழத்தை எடுக்க போன விநாயகர் கோவத்தோட அந்த தட்டை தட்டி விடுறாரு. இவங்க என்னென்ன ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது என்னோட தாயை அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த சிவகணத்தை தாக்க ஆரம்பிக்கிறாரு. நாங்க அப்படி எதுவும் பண்ணலையே அப்படின்னு பதறிட்டே சொல்ற நந்தி தாயின்னு பார்வதி கூப்பிட அந்த அம்மா வந்து பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க விநாயகா, உன்னோட பெரியவங்களை நீ தாக்குறியா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அதுக்கு அவரு, இவங்க உங்களை அவமானப்படுத்துறாங்கம்மா அப்படிங்கிறாரு. நந்தி ஒண்ணு, நாங்க அவரை மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக பரிசளிக்கிற விதமா தான் நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. விநாயகர் அதுக்கு சொல்றாரு, இந்த தட்டுல பாருங்க உங்களோட பேர் இருக்கு அப்படின்னது. உங்களோட பேரா அப்படின்னு நந்தி கேட்க, ஆமா உங்களோட பேர் இருக்கு, என் பேர் இருந்ததுன்னா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், உங்க பேர் இருக்குதுன்னா அது உங்களுடைய பொருள் இல்லையா, அது உங்களை தவிர வேற யாரும் தோட்டத்துக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்க அந்த அம்மா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. சிவகணங்களும், நாங்க இது பெருசா நினைக்கல, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட தாயை யார் அவமானப்படுத்தினாங்கனாலும் அவங்களுக்கு நான் காரணம் மாறிடுவேன் அப்படின்னு சொல்ல பார்வதி இது ரொம்ப அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில வைகுண்டத்தை காமிக்கிறாங்க. லட்சுமி நாராயணன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க வருத்தத்துல இருக்கீங்க, அந்தகனால உருவான இருளை போக்குறதுக்காக பால விநாயகர் தோன்றினதுக்கு அப்புறமும் உங்க முகத்துல மகிழ்ச்சி இல்லையே அப்படின்னு கேட்கவும், ஏன்னா நன்மை அளிக்கக்கூடிய இந்த சக்தியிலயும் கொஞ்சம் தீமை ஒளிஞ்சிருக்கு, விநாயகன் உருவான விதத்திலயும் கொஞ்சம் தீமை கலந்துதான் இருக்கு, அந்த தீய சக்தியும் கூட விரைவில் அழிக்க வேண்டிய தேவையும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. விநாயகர் செஞ்ச செயலை நினைச்சு பார்வதி யோசனையில உட்கார்ந்துருக்காங்க. தன்மையில பூக்கள் தூவப்படுறத உணர பார்வதி நிமிர்ந்து பார்த்தா அங்க விநாயகர் பூக்களை அவங்க மேல தூவிட்டு இருக்காரு. அவங்க கொஞ்சம் கோபமாவே, விநாயகர் கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்ல அவங்க கோபமா சொன்னதை கேட்டதும் முகம் வாடி போற விநாயகர் அதே கவலையோட கீழே வந்து, செஞ்ச செயல்னால நீங்க என் மேல கோபமா இருக்கீங்களாமான்னு கேக்குறாரு. அவங்க பதில் சொல்லாம விநாயகரே பார்த்துட்டு இருக்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அதுகளை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்பாங்க இல்லையா அந்த பக்கம், அது மாதிரி மன்னிப்பு கேட்க உடனே அந்த அம்மா, ஒரு தாய் மேல ஒரு குழந்தை இவ்வளவு அன்பா இருந்தா அந்த தாய் எப்படி அவங்க மேல கோவப்படுவா, இது வரைக்கும் எந்த ஒரு குழந்தையுமே அவங்களோட அம்மாவோட பேரையே இவ்வளவு மதிப்போடு நடத்திருக்காது அப்படின்னு சொல்லி மகனை அணைச்சிக்க அவரும் திரும்ப பதிலுக்கு, அதே மாதிரி எந்த தாயும் தன்னோட மகனை இந்த அளவுக்கு நேசிச்சிருக்க மாட்டாங்க இல்லையாமா அப்படின்னு கேட்கும். அந்த அம்மா ஆமாங்கிறாங்க. இருந்தாலும் விநாயகர் ஏதோ யோசனை இருக்கு. அந்த அம்மா என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோணுச்சு, உங்களோட அன்புல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நான் எங்க அப்பா பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்கலையே, அவர் யாருன்னு கேட்கவும், உன்னோட தந்தை சாதாரணமானவர் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்பனா அவர் தேவரா அப்படின்னு கேட்க, இல்ல தேவர்களுக்கு எல்லாம் தேவர் மகாதேவர் தான் உன்னோட தந்தை அப்படின்னு சொல்ல, அப்படின்னு அவர்கிட்ட என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. தான் சதியா இருந்தப்போ அவரை முதல்ல பார்த்தாங்களே அதெல்லாம் யோசிச்சுட்டு, அவரோட சிறப்பு எண்ணில் அடங்காது, அவர் எங்கேயும் வசிக்கிறதெல்லாம் கிடையாது, இந்த பிரபஞ்சம் தான் அவருக்குள்ள இருக்கு, அது அவர்கிட்ட அடைக்கலம் வேண்டி சரணடைஞ்சிருக்கு, அவர் யாருக்கும் உரியவர் கிடையாது, ஆனா எல்லாருமே அவருக்குரியவங்க தான் அப்படின்னு சொல்ல சொல்ல இவர் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. அவர் யாரும் இல்ல, ஆனா அவர் தான் எல்லாமே, ஆதியும் அந்தமும் அவரே தான் அப்படின்னு அவரை பத்தி அவங்க சொல்லிட்டே வர அவர் தவம் பண்றதை காமிக்கிறாங்க. பார்வதியும் அவரே சந்திரேஸ்வரர், நீலகண்டன், ஜடாதாரி, கங்காதாரி, ஆஷுதோஷ் அப்படிங்கிறாங்க. அவங்க மீனா பெண்ணா பிறந்திருந்தப்ப அவர் வந்திருந்தார் இல்லையா, அப்பா அவருக்குரிய பேர் அது. பைரவர் அப்படிங்கும் போது பைரவரையும் காமிக்கிறாங்க. காமேஸ்வரன் அப்படின்னு அர்த்தநாரீஸ்வரன் காமிக்க இந்த அம்மா சில நேரங்கள்ல பூதநாதரா இருப்பாரு, சில நேரங்களில் ருத்ரராவும் மாறுவாரு, மகா பிரபுவாவும் மகா காலனாவும் இருக்கிறவர் அவர் தான். அதோட இந்த சக்தி அவர்கிட்ட இருந்துதான் பிறந்தது அப்படின்னு தன்னையும் சொல்லிக்கிட்டு அவர் தான் அவனோட தந்தை அப்படிங்கிறாங்க. விநாயகரும் ஆர்வத்தோட அவர் எங்க இருக்காருன்னு கேட்கும். பார்வதி யோசனையோட அவர் கைலாயத்தை விட்டு இப்ப இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. விநாயகரும் ஏன்னு கேட்கவும், ஏன்னா அவர் எனக்கு தீங்கு செஞ்சுட்டதா நான் தவறா நினைச்சிட்டேன், என் தாய்மை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு தான் நினைச்சேன், அவர் என்கிட்ட மனமுருகி பேசினாலும் நான் அவரை மன்னிக்கல, ஆனா இப்போ நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, ஆனா நான் கோவத்துல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், மகாதேவரால என்னை எப்பவுமே காயப்படுத்த முடியாது, இப்போ அவர் ஏன் அதெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கறது நான் உணர்ந்துட்டேன், ஏன்னா அவரால் தான் என்னோட சக்தியால இன்னைக்கு நான் உன்னை உருவாக்கி இருக்கேன், நீயும் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயாவும் மனைவியாவும் எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு, இவ்வளவு கடுமையா நான் அவர்கிட்ட நடந்திருக்கவே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட, நான் உங்களை என்னைக்கு மன்னிக்கிறேனோ அன்னைக்கு தான் நீங்க கையில வரணும்னு சொன்னேன், ஆனா இப்போ நானே மன்னிப்பு கேட்கிற நிலையில இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சிவன் சொன்னார் இல்லையா, ஒரு தாயாவும் மனைவியாவும் நீ என்னை மன்னிக்காத வரைக்கும் நான் இங்க வரமாட்டேன்னு, அதை யோசிச்சுக்கிட்டே நான் அப்ப உங்களுக்கு கூப்பிடுறது கேட்கலையா மகாதேவா அப்படின்னு கண்ணீரோட சொல்ல அங்க சிவனும் அதை கேட்டுட்டு கண்களை திறக்கிறாரு. அவர் முகத்திலயும் சந்தோஷம் தெரியுது. ஆனா இங்க விநாயகர், நீங்க சொன்னதை அவர் கேட்காது கூட நல்லதுதாமா, ஏன்னா அவர் உங்களை துன்பப்படுத்தி இருக்காரு, அதோட உங்களை விட்டுட்டும் போயிருக்காரு, அவர் மட்டும் இங்க வரட்டும், என்னோட தாயை துன்பப்படுத்தினவரை நான் விட மாட்டேன், அது யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை அவர் தேவர்களோட தேவர் மகாதேவரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்ல இங்க அதை கேட்டு சிவன் கோவப்படுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.